நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். அவர்களின் போராட்டத்திற்கான காரணம் மற்றும் கோரிக்கைகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். சங்கரன்கோவிலில் 5000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகளில் சுமார் 10,000 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கும் விசைத்தறி துணி உற்பத்தியாளர்களுக்கும் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு சராசரியாக கிடைக்கும் 200 ரூபாய் கூலியை உயர்த்த வேண்டும் என்ற விசைத்தறியாளர்களின் கோரிக்கை ஏற்கப்படாததால் இப்போது மௌனம் காக்கின்றன இந்த விசைத்தறிகள். 80% கூலி உயர்வு வச்சிருக்கோம். தேசிய பண்டிகை விடுமுறை நாளுக்கு 300 ரூபாய் சம்பளம் கொண்டு வச்சிருக்கோம். இது சம்பந்தமாக நிர்வாகங்களுக்கெல்லாம் மனு கொடுத்துருக்கோம். எந்த விதமான பதிலும் கிடைக்கல. லேபர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல. தாசில்தார்ட்ட மனு கொடுத்துருக்கோம். தாசில்தார் இது வரைக்கும் நிர்வாகங்களையும் எங்களை தொழிற்சங்கங்களையும் கூப்பிட்டு பேசல. அதனால இன்று முதல் தொடர்ச்சியாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். தற்போதைய வாழ்க்கை சூழலில் பால், காய்கறி, உணவுப் பொருட்கள் வாங்கவே பெரும் பணம் தேவைப்படுவதால் கிடைக்கும் குறைந்த வருவாயில் தினமும் வாழ்க்கையை நடத்துவதே சிரமமாக உள்ளதாக கூறுகிறார்கள் விசைத்தறி தொழிலாளர்கள். குழந்தைகளுக்கான கல்வி, பெரியவர்களுக்கான மருத்துவ செலவு, எதிர்பாராமல் வரும் திருமண நிகழ்வு போன்ற அடிப்படை தேவைகளில் கூட சிலவற்றில் சிக்கனம் கட்டாயமாகிறது. சிலவற்றில் எதிர்பார்ப்பே கனவாக முடிகிறது என்கிறார்கள் இவர்கள். 2 தறியும் நல்லா ஓடினா தான் ஒரு சேலை ஓட்ட முடியும். இதில் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகி போச்சுன்னு சொன்னால் அன்னைக்கு அந்த வேலை போயிடும். நாங்கள் இந்த 200 ரூபாய் வச்சு எப்படி சமாளிக்கிறது இந்த விலைவாசியில்? அதனால் நாங்கள் கூலி அதிகமாக கட்டு போராட்டம்னு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அதனால் இன்னையிலேருந்து வேலை நிறுத்தம். வேலை நடந்தால் தான் நாங்கள் கஞ்சி குடிக்க முடியும். சீக்கிரமாக இதை அரசு தலையிட்டு சீக்கிரமாக அதை முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை பாருங்கள். எல்லா செலவுமே இதில் தான் பார்க்கணும். அப்படிங்கும்போது எங்களுக்கு வருமானம் ரொம்ப கம்மி. இதில் லீவ் வேறு போட்டு இப்போ கூலி பிரச்சனைக்காக 15-20 நாள் மாதக்கணக்கில் போட்டுருவாங்க. போன தடவைலாம் 3 மாதம் ஆயிட்டு. அப்படிலாம் போட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் கவர்மெண்ட் தான் பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணணும். ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வருமானத்தை இழந்துள்ள 10,000 தொழிலாளர்களின் வலியுறுத்தலாக உள்ளது. வண்ணங்களோடு தான் வாழ்க்கை, இது நிஜம் என்றாலும் வாழ்வாதாரத்திற்கான கூலி உயர்வு என்பது கனவு போல் கருப்பு வெள்ளையாகவே உள்ளது. அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமின்றி அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட்டம் என்பதே வருத்தம் தரும் உண்மை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கர் மற்றும் செய்தியாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் சங்கரன்கோவிலிருந்து நாகராஜன்.